கான்பூர் சதி வழக்கு 1924 கம்யூனிஸ்ட் கொள்கைகள் பரவுவதை காலனிய ஆட்சியாளர்களால் மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. பம்பாய், கல்கத்தா, மதராஸ் ஆகிய பிரிட்டானிய பிரதேசங்களிலும் ஒன்றுபட்ட பிரதேசத்தில் கான்பூர் போன்ற தொழில் மையங்களிலும் பல காலத்திற்கு முன்பே தொழிற்சாலைகள் வந்துவிட்ட லாகூர் போன்ற நகரங்களிலும் புரட்சிகர தேசியவாதம் பரவியது. அதன் விளைவாக சணல், பருத்தி, ஆடை தொழிற்சாலைகளிலும் நாடெங்கும் உள்ள ரயில்வே நிறுவனங்களிலும் பல்வேறு நகராட்சி பணியாளர்கள் மத்தியிலும் தொழிற்சங்கங்கள் உருவெடுத்தன. குறிப்பாக அப்போது போல்ஷிவிசம் என்றும் அழைக்கப்பட்ட அரசியல் புரட்சிகர தேசியவாதத்தை நசுக்கும் பொருட்டு பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களால் ஒடுக்குமுறைகள் மேற்கொள்ளப்பட்டன. 1924 ஆண்டின் கான்பூர் சதி வழக்கு அத்தகையதொரு நடவடிக்கையே ஆகும். அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கம்யூனிஸ்டுகளும் தொழிற்சாலைவாதிகளும் ஆவர். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் 6 மாத கால அளவில் கைது செய்யப்பட்டனர். இந்திய தண்டனை சட்டம் 121A பிரிவின் கீழ் அவர்களுள் 8 பேர் வன்முறையான புரட்சி ஒன்றின் மூலம் ஏகபோக பிரிட்டனிடமிருந்து இந்தியாவை முற்றிலும் பிரித்து பிரிட்டானிய இந்தியாவின் பேரரசின் இறையாண்மைக்கு குந்தகம் விளைவிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டு பல்வேறு சிறைகளுக்கு அனுப்பப்பட்டனர். இந்த வழக்கு மாட்சிமை பொருந்திய அமர்தீவு நீதிபதி H.E. ஹோம்ஸ் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இவர் கோரக்பூர் அமர்வு நீதிபதியாக பணியாற்றிய போது சௌரி சௌரா வழக்கில் தொடர்பு கொண்டவர்களாக குற்றம் சாட்டப்பட்ட 172 விவசாயிகளுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்த பிரசித்தி பெற்றவர். கான்பூர் சதி வழக்கில் ஆரம்பத்தில் 13 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கான்பூர் சதி வழக்கில் முசாஃபர் அகமது, சௌகத் உஸ்மானி, நளினி குப்தா, S.A. டாங்கே ஆகியோர் 4 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை அனுபவிப்பதற்காக சிறைக்கு அனுப்பப்பட்டனர். இதற்கிடையில் இந்த விசாரணையையும் சிறை தண்டனையும் இந்தியாவில் கம்யூனிஸ்டுகளின் நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை ஓரளவுக்கு ஊட்டியது. ஆங்கிலேயர் ஆண்ட இந்தியாவில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஆதரவாக வழக்கறிஞர்களை அமர்த்தவும் நிதி திரட்டவும் கம்யூனிஸ்டுகளின் பாதுகாப்பு குழு ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. இவற்றுக்கு அப்பால் இந்தியாவின் மாநில தொழிற்பத்திரிகைகள் நீதிமன்ற நடவடிக்கைகளை மிக விரிவான முறையில் வெளியிட்டன. சதி வழக்கின் விசாரணையும் சில தலைவர்கள் கைது செய்யப்பட்டதும் புரட்சிகர தேசியவாதத்தின் உணர்வை மழுங்கடிப்பதற்கு பதிலாக கம்யூனிஸ்டுகளின் நடவடிக்கைகளுக்கு உத்வேகமாய் ஊட்டியது. டிசம்பர் 1925 இந்தியாவெங்கிலும் இருந்து வந்திருந்த பல்வேறு கம்யூனிஸ்டுகளின் குழுக்கள் மாநாடு ஒன்று நடந்தேறியது. இந்த மாநாட்டில் தமிழ்நாட்டிலிருந்து சிங்காரவேலர் சென்று கலந்து கொண்டார். அங்கிருந்துதான் பம்பாயை தலைமையிடமாக கொண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முறைப்படி நிறுவப்பட்டது. சிங்காரவேலர் 18 பிப்ரவரி 1860 முதல் 11 பிப்ரவரி 1946 மதராஸில் பிறந்தார். இவர் இளமை காலத்தில் புத்த மதத்தை தழுவியவர். பிற கம்யூனிஸ்ட் இயக்க தலைவர்கள் பலரை போன்று இவரும் ஆரம்பத்தில் இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்து செயல்பட்டவர். எனினும் பல காலத்திற்கு பிறகு அவர் புரட்சிகர தேசியவாத பாதையை தேர்ந்தெடுத்தார். திருவி கல்யாண சுந்தரத்துடன் இணைந்து தென்னிந்தியாவில் பல தொழிற்சங்கங்களை இவர் தோற்றுவித்தார். 1923 ஆண்டு மே மாதம் முதல் நாள் முதன்முறையாக நாட்டில் மே தினத்தை கொண்டாடினார். 1928 ஆண்டு தென்னிந்திய ரயில்வே வேலை நிறுத்தத்தை பொன்மலை திருச்சிராப்பள்ளி ஏற்பாடு செய்ததில் இவர் முக்கிய பங்கு வகித்தார். அதற்கான தண்டனை பெற்றார். மீரட் சதி வழக்கு
1929 1929ஆம் ஆண்டின் மீரட் சதி வழக்கு தான் அநேகமாக ஆங்கிலேய அரசரால் கொடுக்கப்பட்ட அனைத்து கம்யூனிஸ்ட் சதி வழக்கிலும் பெரிதும் புகழ் பெற்றதாகும். 1920களின் பிற்பகுதி ஏராளமான தொழிலாளர் எழுச்சிகளை கண்டது. இந்த நிலையின்மை காலம் மாபெரும் பொருளாதார மந்த நிலையின் சகாப்தம். 1929 முதல் 1939 வரை நீண்டது. தொழிற்சங்க நடவடிக்கைகள் பற்பல நகர்ப்புறங்களுக்கு பரவி தொழிலாளர் வேலை நிறுத்தங்களை ஏற்படுத்தியது. இந்த காலகட்டம் முழுவதிலும் உழைப்பாளி வர்க்கத்தை ஒருங்கிணைப்பதில் கம்யூனிஸ்டுகள் முக்கிய பாத்திரத்தை வகித்தனர். 1927ஆம் ஆண்டு பிப்ரவரியிலும் செப்டம்பரிலும் நடைபெற்ற காரக்பூர் ரயில்வே பணிமனை வேலைநிறுத்தங்கள் 1928ஆம் ஆண்டு ஜனவரி ஜூலை மாதங்களுக்கிடையில் நடைபெற்ற லில்லுவா ரயில் பணிமனை வேலைநிறுத்தம். 1928ஆம் ஆண்டு கல்கத்தா துப்புரவு தொழிலாளர்களின் வேலைநிறுத்தம். 1929ஆம் ஆண்டு ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் வங்காளத்தின் சணல் ஆலைகளில் நடைபெற்ற பல்வேறு வேலைநிறுத்தங்கள். 1928ஆம் ஆண்டு ஜூலையில் திருச்சிராப்பள்ளியின் பொன்மலை பணிமனையில் நடைபெற்ற தென்னிந்திய ரயில்வே வேலைநிறுத்தம். 1928 ஏப்ரல் பம்பாயில் நடந்தேறிய ஜவுளி தொழிலாளர் வேலைநிறுத்தம் என குறிப்பிடத்தக்க சில வேலைநிறுத்தங்கள் ஆகும். இந்த வேலைநிறுத்தங்களின் அலையாலும் கம்யூனிஸ்ட் செயல்பாடுகளில் பரவுவதில் கவலை அடைந்த ஆங்கிலேய அரசு 1928ஆம் ஆண்டின் தொழிற் தகராறுகள் சட்டம், 1928ஆம் ஆண்டு பொதுமக்கள் பாதுகாப்பு மசோதா ஆகிய இரு கொடுஞ்சட்டங்களை இயற்றியது. இவ்விரு சட்டங்களும் பொதுவாக பொதுமக்கள் உரிமைகளை கட்டுப்படுத்துவதற்கும் குறிப்பாக தொழிற்சங்க நடவடிக்கைகளை அடக்குவதற்கும் உரிய அதிகாரங்களை அரசுக்கு அளிப்பதாக விளங்கியது. தொழிலாளர்கள் விவசாயிகள் மத்தியில் வலுவான கம்யூனிஸ்ட் செல்வாக்கு நிலவுவது கண்டு அரசு கவலை கொண்டது. புரட்சிகர தேசியவாத இயக்கத்தை துடைத்தெறிய தீர்மானித்த அரசு பல்வேறு ஒடுக்குமுறை நடவடிக்கைகள் இறங்கியது. அவர்கள் பம்பாய், கல்கத்தா, பஞ்சாப், பூனா ஒருங்கிணைந்த பிரதேசங்கள் போன்ற பிரிட்டிஷ் இந்தியாவின் பகுதிகளிலிருந்து கம்யூனிஸ்ட் கட்சியின் 32 முன்னோடி செயல்பாட்டாளர்களை கைது செய்தது. அவர்கள் அனைவரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர்கள் அல்ல. எனினும் அவர்கள் பெரும்பாலானோர் தொழிற்சங்க செயல்பாட்டாளர்கள் ஆவார்கள். அவர்களில் குறைந்தபட்சம் 8 பேர் இந்திய தேசிய காங்கிரஸ் சேர்ந்தவர்கள். இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டியமைக்க உதவுவதற்கென பிரிட்டானிய கம்யூனிஸ்ட் கட்சியால் அனுப்பி வைக்கப்பட்ட பிலிப் ஸ்ப்ராட், பான் பிராட்லி, லெஸ்டர் ஹட்சின்சன் ஆகிய பிரிட்டானிய கம்யூனிஸ்டுகள் மூவரும் கைது செய்யப்பட்டனர். கான்பூர் சதி வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களைப் போன்று இவர்களும் இந்திய தண்டனை சட்டம் 121A பிரிவின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டனர். கைது செய்யப்பட்ட 32 தலைவர்களும் மீரட்டுக்கு அப்போது ஒருங்கிணைந்த பிரதேசத்தில் இணைந்தது கொண்டுவரப்பட்டு சிறையிடப்பட்டனர். காலனிய நிர்வாகத்தினரால் இலைகுலைவிக்கும் விஷயங்கள் சப்வர்சிவ் மெட்டீரியல்ஸ் என்று விவரிக்கப்பட்ட புத்தகங்கள், கடிதங்கள் போன்ற கணிசமான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிரான சாட்சியங்களாக ஒப்படைக்கப்பட்டன. விசாரணையும் தண்டனையும். இதற்கிடையில் இந்த வழக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்காக ஒரு தேசிய மீரட் சிறைவாசிகளின் பாதுகாப்பு குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. KF நாரிமன், MC சக்லா போன்ற புகழ்பெற்ற வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டவர்களுக்கு சார்பில் நீதிமன்றத்தில் வாதாடினர். காந்தியடிகள், ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் தலைவர்களை கூட சிறையில் சென்று
குற்றம் சாட்டப்பட்டவர்களை பார்த்துவிட்டு வந்தனர். நமது சுதந்திர போராட்ட வரலாற்றில் இந்த வழக்கின் முக்கியத்துவத்தை இவை அனைத்தும் காட்டுகின்றன. 1929 நடைபெற்ற கைது நடவடிக்கைகளுக்கு 4 ஆண்டுகளுக்கு பின்னர் 1931 ஜனவரி 16 மீரட் அமர்வு நீதிமன்றம் கடுமையான தீர்ப்பை வழங்கியது. 27 பேர் தண்டிக்கப்பட்டு வெவ்வேறு இடங்களுக்கு அனுப்பப்பட்டனர். விசாரணையின் போது கம்யூனிஸ்டுகள் அரசியல் சித்தாந்தங்களை உருவாக்கியதன் மூலம் தங்கள் தரப்பை தங்களுக்கான பிரச்சார மேடையாக பயன்படுத்திக் கொண்டனர். அவை செய்தித்தாள்களில் பரவலாக வெளியாகி அதன் வழியாக லட்சக்கணக்கான மக்கள் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் குறித்தும் இந்தியாவில் கம்யூனிஸ்டுகளின் செயல்பாடுகள் குறித்தும் அறிந்து கொண்டனர். தீர்ப்புக்கு எதிராக கிளர்ச்சிகள் வெடித்தன. இங்கிலாந்து நாட்டினர் 3 இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டதை தொடர்ந்து இந்த வழக்கு சர்வதேச அளவிலும் தெரிய வந்தது. மிகவும் முக்கியமான ரோமன் ரோலண்ட், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் போன்றவர்களும் கூட குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தனர். தேசிய சர்வதேச அழுத்தங்களின் காரணமாக அவர்களின் கோரிக்கை தொடர்ந்து ஜூலை 1933 தண்டனை வெகுவாக குறைக்கப்பட்டது.